அவர் தன் வாழ்நாளில் முன்ஜாமீன் மனு என்பதை தாக்கல் செய்யக்கூடாது என்று என்னிடம் சொல்லக்கூடியவர். ஆச்சரியமாக இருக்கும். எப்ப வேணாலும் அவர் வரட்டும், கைது பண்ணட்டும், பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடிய மனோபாகம் உள்ளவர். ஒரு சமூகத்திற்காக போராடியவர், மற்றவர்களால் அவர் ஒரு வன்முறையாளராக பார்க்கப்பட்டவர். ஆனால் அவர் மீது இருந்த 47 வழக்குகள், அந்த 47 வழக்குகளில் ஊழல் வழக்குகள் கிடையாது, 420 வழக்குகள் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்களை போன்று மக்களுக்காக பேசியதற்காகவே அவர் மீது தொடுக்கப்பட்ட 47 வழக்குகள். அந்த வழக்குகள் அத்தனையும் நடத்தி வந்தான். 2 நிகழ்வுகள். இன்னொன்று, அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார். அவர் மீது 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்படுகிறது. அவரை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். புழல் சிறை, திருச்சி மத்திய சிறை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அவரை சென்று சந்திப்போம். ஒரு வழக்கறிஞரிடம் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கட்சிக்காரர்கள் கேட்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை கேட்டால் வழக்கறிஞர்களுக்கு சொல்வதற்கு பதில் இருக்காது. அது என்னன்னா, என்ன எப்ப நீங்க வெளியில் எடுப்பீங்க என்று ஒரு கேள்வி எந்த வக்கீல் வேணாலும் கேட்டு பாருங்க. எல்லாவற்றையும் சொல்வார்கள், இதற்கு பதில் சொல்லாமல் தப்பி விடுவார். ஆனால் மாவீரன் காடு வெட்டியார் என்று எங்களால் அழைக்கப்படக்கூடிய மாவீரன் குரு அவர்கள் தான் ஒரு வழக்கறிஞராக என்னிடம் சொல்வார், என்னை எப்ப எடுக்கிற என்ற கேள்வியை உங்களிடம் கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்டு என்னை சமாதானப்படுத்துவதற்காக அடுத்த வாரம் நீங்க வெளியில் வந்துருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்கு அடுத்து ஒரு நாள் இரவு என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது. எல்லோருக்குமே இது பொருந்தும். எனவே நான் எப்பொழுது வருகிறோனோ அதுவரையில் நான் என்னை எப்பொழுது எடுக்கிறாய் என்று நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வார். அவர் பல வழக்குகள் விசித்திரமான வழக்குகளாக இருக்கும். ஒரு வழக்கு ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் வழக்கு. அவரை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இருந்த ஒரு வழக்கில் அவரை சிறைப்படுத்தி நீதிபதியின் முன்னாக நிறுத்துகிறார்கள். அதில் இருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையுடைய தகவலை நீதிபதி படித்து காட்டுகிறார். இதெல்லாம் நீங்க உண்மையா பேசுனீங்களான்னு சொல்றார். அவர், நான் வக்கீல் இல்லன்னு சொல்லுங்க அப்படின்னு பக்கத்துல சொல்றார். ஆமா, நான் தான் பேசுனேங்க, அப்படிதாங்க பேசுனேன். இந்த பகுதியில் விவசாய விளைநிலங்களை அபகரிக்கக்கூடிய அரசினுடைய எந்த வாகனம் வந்தாலும் கொளுத்துவேன் என்று பேசினேன். இது அவர் சொன்னது. நீதிமன்றத்திலே சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்பொழுது சொன்னார் நீதிபதியிடம், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. என் ஊர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலத்திலிருந்து விவசாயம் செய்து சாப்பிடறதுக்கு வழி இல்லாம புதிய வீரான விரிவாக்க திட்டம் என்ற அடிப்படையில் இங்கே ஆழ்குழாய் அமைப்பதற்கான வாகனங்கள் வந்தால் அதை நான் அடித்து விரட்டுவேன் என்பதுதான் அவருடைய கருத்து. இது போராட்டமா, வன்முறையா அல்லது புரட்சியா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் அன்போடு இந்த நேரத்திலே விட்டுவிடுகிறேன். இங்கே